Hi friends, welcome back to Tamil Vlogger Unboxing channel. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது விட்ருவி டிஃப்யூசர். இந்த டிஃப்யூசரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் முக்கியமான பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஸ்லீப். அதாவது உங்களுக்கு தூக்கம் வர இஷ்யூஸ் இருக்குன்னா, சரியாக தூக்கம் வராமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, விடிய தூங்காமல் இருக்கீங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, பட் அது 3 செட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு முறை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு 4 ஹவர்ஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்மோக் வரும் உங்களுக்கு பார்க்க தெரியும். ரெண்டாவது முறை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்மிட்டன்ட் 8 ஹவர்ஸ்க்கு வரும். அதாவது விட்டு வரும். 30 செகண்ட்ஸ் ஆனில் இருக்கும், 30 செகண்ட்ஸ் ஆஃப் ஆகிடும். அண்ட் தேர்ட் கிளிக் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதில் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணணும், ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். திருப்பி அதே மாதிரி ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்துட்டீங்க க்ளோஸ்அப்பில். நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த நியூமரிக்கல் ஆர்டரில் 1 2 3ன்னு போட்டுட்டு அதில் 4 hour 8 hour அண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அரோமேட்டிக் டிஃப்யூசர் எசென்ஷியல் ஆயில். இதில் வந்து ஸ்லீப், ட்ரீட், டஸ்க், க்ரோ அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்துடுது. ஸோ ஒரு ஃப்ளேவரும் ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல சொல்யூஷனாக இருக்குன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இதே பிராண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இது எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நீங்கள் மற்ற பிராண்ட் வாங்கிக்கலாம். இதுலேயே அதாவது அரோமேட்டிக்குன்னு வரக்கூடிய எந்த இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அரோமேட்டிக் இல்லாமல் வேறு ஏதாவது ஃப்ளேவர் இருந்தால் வாங்க வேண்டாம். இந்த டிஃப்யூசர் வந்து நான் Amazon.ca $68 வாங்கினேன். அண்ட் அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து $58.99 வாங்கினேன். இப்போ WTRCSV எசென்ஷியல் ஆயில்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $32.99. இதில் நம்மளுக்கு வந்து 30 பீஸ் வந்துடும், செட் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துடும். விட்ருவி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 தான் தருது. அது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. பட் இதில் ப்ரைஸ் கம்மினாலும் நிறைய வருது. வேர்த் த ப்ரைஸ் சொல்லலாம். மேனுவலும் வருது இதுலேயே. அண்ட் அந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் அதில் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஜாஸ்மின், டீ ட்ரீ, மின்ட், என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கோ அதை சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணோம். அதாவது யாராவதுக்கு ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மேனுவலில் ஒரு எசென்ஷியல் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஜாஸ்மின், மின்ட் அண்ட் மற்ற வெரைட்டிஸ்களோட அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது தூக்கம் வர வைக்கிறதுக்கு அது என்ன பண்ணுது, மூடை எப்படி சேஞ்ச் பண்ணுது, அண்ட் அந்த தூக்கத்தை எப்படி இன்டியூஸ் பண்ணுதுன்ற விளக்கம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்மளுக்கு சைக்காலஜிக்கலாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிசியாலஜிக்கலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்காலஜிக்கல் பார்த்திங்கன்னா மென்டலி நம்மளுக்கு என்ன மாதிரியான எமோஷன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுது, ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், இந்த மைண்ட் எப்படி காம் பண்ணுதுன்ற டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபிசியாலஜிக்கல் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி உடம்பு ரீதியாக என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் நம்மளோட ஸ்கின்னை ரெகுலேட் பண்ணுறது விஷயமா இருக்கட்டும். அதாவது ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, அப்படி இல்லாட்டி அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்குது, வேறு ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் இருந்ததுன்னா எப்படி எசென்ஷியல் ஆயில் ரிசால்வ் பண்ணுது, எப்படி எஃபெக்டிவ்லி அதெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மேனுவலில் கிளியராக கொடுத்துருக்காங்க. WTRCSV பிராண்டில் டிஃப்யூசரில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு 2 ட்ராப்பர் கொடுத்துருக்காங்க. டேமேஜ் ஆயிடுச்சுனா யூஸ் பண்ணலான்னு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க போல இருக்குது. பட் இது விட்ருவியில் வராது. ஏன்னா விட்ருவியில் வந்து நம்ம டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராப்ஸ் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த WTRCSV பிராண்டில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் வந்து டிஃப்யூசரில் 5 to 10 ட்ராப்ஸ் ஆட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. பட் இதுவே விட்ருவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எசென்ஷியல் ஆயில் வந்து 20 to 30 ட்ராப்ஸ் ஆட் பண்ண கொடுத்துருக்காங்க. விட்ருவி டிஃப்யூசரில் லைஃப் டைம் வாரண்டி வந்துடுது. QR கோட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக விட்ருவி.com போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி என்ன மாதிரின்னு. இந்த மேனுவலில் டிஃப்யூசரோட செட்டிங்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த டிஃப்யூசரில் வாட்டர் லெவல் இருக்குது. அதாவது வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது எவ்வளோ ஆட் பண்ணணுன்னு இருக்குது, ஃபுல்லாக ஆட் பண்ணுறக்கூடாது. ஸோ உள்ளே வந்து ரவுண்டட் அந்த டிஃப்யூசருக்கு இது மாதிரி அதில் டாட்டட் லைன் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டிஃப்யூசரில் இந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுவோம். இந்த டிஃப்யூசரை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு, அதாவது க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி டிஃப்யூசர் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வாட்டர் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த டிஃப்யூசரில் எசென்ஷியல் ஆயில் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வீடியோவாக பார்த்தா நல்லாயிருக்கும், வீடியோ நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு வந்து இந்த QR கோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரூம் லைட்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டிஃப்யூசர் லைட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எந்தளவுக்கு க்ளோவிங்காக இருக்குன்னு. ஒரு 2-in-1 மாதிரி டிஃப்யூசர் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்குது. அதோட நம்மளுக்கு நைட் லைட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்மோக் வரதும் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியுது, பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள்.